கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம்பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய ஒரு காரியம் இன்று மீண்டுமாய் தேவாவியானவர் நம்மிடத்தில் பேசுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் துணிகரமாக பேசக்கூடாது. மனம் பதறி ஒரு வார்த்தையை சொல்லாமல் இருக்கணும். தேவன் இவைகள் எல்லாவற்றையும் வானத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் பூமியில் தானே இருக்கிறேன், என் வார்த்தையை யார் கேட்கிறான், என் இதயம் யாருக்கு தெரியும்னு சொல்லி நம்ம எதை வேணுனாலும் பேசிட முடியாது. தேவன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வார்த்தை சுருக்கமாக இருக்கணும். நம்முடைய வார்த்தை ஆண்டவருடைய சமூகத்தில் சுருக்கமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் பதறி போகக்கூடாது. அதே அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிப்பாயானால், உன் மாம்சத்தை பாவத்திற்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அவனுடைய பாவத்துக்குள்ளாக்குவதற்கு நம்ம வாயை இடம் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா அனாவசியமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பு சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானே. யோசித்து பாருங்க, ஒருவேளை நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் நம் ஆண்டவரை கோபப்படுத்தி இருக்கிறோமா? ஆண்டவரை நம்ம ஒருவேளை வெசனப்படுத்தி இருக்கிறோமா? கவலைப்படுத்தி இருக்கிறோமா? ஐயோ, என் பிள்ளை இப்படி பேசிட்டானே, மனம் பதறி போனானே என்று சொல்லி ஒருவேளை உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்குமானால் இன்று உன்னை நீயே ஆராய்ந்து பார். உன் வாழ்க்கையை அலசிப்பார். நான் எந்த இடத்துல தவறு செய்திருக்கிறேன், எந்த இடத்துல நான் ஆண்டவரை விட்டுட்டேன், எந்த இடத்துல நான் ஆண்டவரை நான் விசனப்படுத்தி இருக்கிறேன். வேண்டாத வார்த்தைகள். சொசைட்டியோடு சேர்ந்துட்டியா? நண்பர்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை காம்ப்ரமைஸ் பண்ணியா? உலகம் என்று சொல்லி நீ ஓடி இருப்பாயானால் என்று மீண்டுமாக இயேசுவை திரும்பிப்பார். உன்னுடைய அழைப்பை திரும்பிப்பார். நீ இயேசுவுக்காக நிற்கும் பொழுது இயேசு உனக்காக நிற்பார். நீ இயேசுவுக்காக நிற்கலன்னு ரொம்ப கஷ்டம். தேவ பிள்ளையே, இன்று மீண்டுமாக ஆண்டவரிடத்திலே வந்து உன் வார்த்தை சுருக்கமாக இருப்பதாக ஆண்டவர்கிட்ட சொல்லுவியா? உங்கள் பிள்ளை வந்திருக்க, ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்கன்னு சொல்லுவியா? அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. தங்களுடைய இருதயங்களில் குத்தப்பட்டு உம்முடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே என்னுடைய வார்த்தையினால் நான் பாவம் செய்து விட்டேன், என்னுடைய வார்த்தையினால் நான் அக்கிரமங்களை செய்து விட்டேன், மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மீண்டுமாக அரவணைத்துக் கொள்ளும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்துவிட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்ல. இந்த அந்த கிருபையை கொடுக்கிற தெய்வர்க்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.